செம்னார்கோவிலில் இருக்கக்கூடிய நம்ம நபாக் ஸ்கூலில் தாங்க 2026ஆம் ஆண்டுக்கான டேலண்ட் ஃபெஸ்டிவல் வச்சுருந்தாங்க. ஆமாம், பெற்றோர்களுமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என்னோட குழந்தையும் அங்கே தான் படிக்கிறாங்க, எல்கேஜி. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் சொன்னால், நம்மளுமே விசிட் பண்ணியிருந்தாங்க. அங்கே பார்க்கும்போது வெல்கம்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருந்தாங்க. அங்கேயே பயிலக்கூடிய மாணவிகள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், வீட்டிலேயே ஹெல்த்தியான ஃபுட்லாம் ரெடி பண்ணி அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதற்கான சிறிய விலையை வாங்கி அங்கே மக்களுக்கு வரக்கூடிய பிள்ளைங்களாக இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட சிறிய விலையை வாங்கிட்டு அதை வந்து சேல் பண்ணாங்க. சரி, பசங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க விசிட் பண்ணலான்னு உள்ளே போனால், அங்கே கேரம்ஸும் செஸ் இருந்துச்சு. செஸ் சின்ன பிள்ளைல விளையாண்டு மறந்து போச்சு. நம்ம கேரம்ஸ் விளையாடுவோம் தம்பி, நீங்கள் விளையாட யாருங்க நல்லா விளையாடுவா அப்படின்னு கேட்டால் இந்த பையனை சஜெக்ஷன் பண்ணாங்க. சரி விளையாடுவோம் அப்படின்னு விளையாண்டு அவர்கிட்ட நம்ம வெற்றியும் பெற்று மிட்டாயும் வாங்கியாச்சுங்க. ஆமாம், இன்னும் ஒரு படி மேல் போய் இந்த மாணவியோட இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படி தான் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுங்க. ஆமாம், என்னால் கேட்க முடியல குழந்தைய வச்சுருந்தனால. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால் கூடுதலாக கமெண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணினாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிறிய மாணவிகள்லாம் அந்த மெஹந்தியை போடுற டிசைன்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுவும் இந்த கைவினை பொருளுக்கு பஞ்சமே இல்லாமல் இருந்துச்சு இந்த ஹாலில். எல்லா குழந்தைகளும் அழகான முறையில் அந்த கைவினை பொருட்களில் செஞ்சுருந்தாங்க. அதையும் சின்ன விலையை வாங்கி கொண்டு அதை வியாபாரம் செய்யக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்த ஹாலில் விசிட் பண்ணால் ஓவியங்களால் அந்த ஹாலையே அலங்கரிச்சிருந்தாங்க இந்த பிள்ளைகளை எல்லாம். ஆமாம், இதில் பார்க்கும்போது எப்படிப்பா வரைஞ்சிங்க, உண்மையிலே தான் நீங்கள் தான் வரைஞ்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நாங்களாம் வரைஞ்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்ம செவி மடுக்கும் போது ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்துச்சு நமக்கு. எந்த ஈவெண்ட்லையுமே சேர்ந்துக்காமல் என்னோட மகள் இதெல்லாம் பார்த்துட்டு ஆர்வமாக நானும் மேடையில் ஏதாவது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைம்ஸ்லாம் சொல்லி என்னோட மகள் கைத்தட்டலாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் என்னப்பா நம்ம வந்து தெரியாத ஆள்கிட்ட கேரம் போர்டு விளையாண்டுட்டோமோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு இது போயிட்டே இருந்துச்சு. இன்னொரு விளையாட்டு விளையாடுவோம் தம்பி, நீங்கள் நல்லா விளையாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்டையும் கேட்டு அவர் கூட விளையாண்டு அவர் டீம் வின் பண்ணி இன்னொரு சாக்லேட் வாங்கியாச்சுங்க. சமீபத்தில் தான் எல்லா ஸ்கூலுமே ஓப்பன் பண்ணாங்க, ரீஓப்பன். ஆமாம், உண்மைதானே அது. அப்போது குறுகிய காலத்திலேயே ஒரு ஸ்கூலில் அந்த டேலண்ட் ஃபெஸ்டிவல் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட நம்பிக்கையை, அவங்களோட கான்ஃபிடென்ட் வந்து நம்ம கட்டாயம் பாராட்டியே ஆக வேண்டும். இது நபாக் ஸ்கூலில் நம்ம பாராட்டி ஆக வேணும். ஆமாம், அந்த குறைவான நாட்களில் எப்படி அவங்க மாணவிகளை நம்புகிறாங்க, ஏன்னு சொன்னால் அவங்களோட பயிலக்கூடிய அந்த மாணவிகளுக்கு அந்த ஆற்றலாக சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர்களோட ஊக்கம். அப்போ இதே போன்று அந்த டேலண்ட் ஃபெஸ்டிவல் வந்து எல்லா ஸ்கூலுக்குமே வைக்கணுங்கிறதுல ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த மாணவிகளோட அந்த அவங்களோட மூளைத்திறனை ஆற்றலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும். அவங்க வந்து பெரிய ஒரு விஷயத்தில் அவங்க கலந்துக்கணும், பெரிய விஷயத்தில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதேமாரி மோட்டிவேட் இருந்துகிட்டே இருக்கும். எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை டேலண்ட் ஃபெஸ்டிவல் வச்சா மாணவிகளும் அறிவுத்திறன் மேற்படும் நினைக்கிறீங்கன்னா பெற்றோர்கள் கட்டாயம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாய்ப்பினை மாணவிகளுக்கு கொடுத்த நபாக் ஸ்கூலுக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை சொல்லிப்போங்க. நெக்ஸ்ட் நம்ம சூப்பர் விளாக்லாம் பார்க்கலாம். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிங்க. பாய்.